வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? முட்டை குழம்புக்கு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கி அரைச்சிடலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி விடலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க இது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கிக்கிங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. வதக்கி வச்ச வெங்காயம்லாம் ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. குழம்பு இப்போ தாளிச்சுட்டலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க. இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். ஏற்கனவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மிளகாய்த்தூள். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி விழுத சேர்த்திக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு மூடி வைக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்திக்கலாங்க. 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையெல்லாம் சேர்த்தியாச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன்னு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். முட்டையிலையும் நல்லா மசாலா இறங்கிருச்சு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. முட்டை குழம்பு ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.